தேவாலயத்தில் வைத்து 70 கிறிஸ்தவர்கள் தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்தி தற்போது உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றான டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ என்ற நாட்டில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் வசித்து வரும் மைபா என்ற கிராமத்தை கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் ISIS தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய EDF என்ற தீவிரவாத குழு தங்கள் கைகளில் பயங்கர ஆயுதத்துடன் சுற்றி வளைத்தனர். பின்னர் அங்கிருந்த கிறிஸ்தவர்களில் பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் உட்பட 70 பேரை பிணை கைதிகளாக பிடித்து சென்று அருகாமையில் உள்ள கிசான்கா என்ற கிராமத்தின் இவாஞ்சலிக்கல் சர்ச் என்ற கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் அழைத்து சென்றனர். பின்னர் அனைவரின் கை கால்களையும் கட்டி தலையை துண்டித்து மிக கொடூரமாக படுகொலை செய்தனர். இந்த கொடூர சம்பவத்தால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பயத்தில் மூழ்கினர். இந்த சம்பவத்தின் தகவல்கள் வெளியாகி தற்போது உலக அளவில் கடும் கண்டனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிரிழந்த மக்களின் குடும்பத்தாருக்கு தேவன் தாமே ஆறுதல் அளிக்கும்படியாகவும் பாதுகாப்பின்றி காணப்படும் ஆப்பிரிக்கா நாட்டு கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காகவும் மேலும் இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும்படியாகவும் நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.